சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி சேமிப்புக்கு நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் தரணும். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சேமிக்கிறதுக்காகவே சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கிற ஒன்றை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட். இதில் யார் யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இதில் ஃபியூச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனராக இருக்கிறவங்க கார்டியனை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 வயசு மேலே இருக்கிற மைனர் அவங்களோட ஓன் நேம்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மனநலம் சரியில்லாதவங்க கார்டியனை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஒரு நேமில் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரராக ஆவார். அவர் பேரில் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்னால அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மைனராக இருக்கிறவங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து போயிட்டு புதுசாக அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். பணம் எப்படி போடுறது, பணம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 500 ரூபா இருந்தால் போதும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 10 ரூபாய்க்கு மேலே இருந்தால் போதும். அதே மாதிரி பணம் எடுக்கிறது 50 ரூபாய்க்கு கம்மி எடுக்க முடியாது வித்ட்ரால் பண்ண. அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறதுக்கு அளவு எதுவும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் நம்மளால் முடிஞ்சது பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் 500 ரூபா தான் இருக்குன்னா பணம் எடுக்க முடியாது. மினிமம் பேலன்ஸ் 500 ரூபா மெயின்டைன் பண்ணி ஆகணும். அக்கௌண்ட்டில் அந்த 500 ரூபாயை தவிர வேறு எந்த அமௌண்ட்டும் போடாமல் இருந்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜாக அதுலேருந்து 50 ரூபா எடுத்துப்பாங்க. அக்கௌண்ட்டில் பணமே போடாமல் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டு 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். வட்டி எப்படி கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதத்தில் 10ஆம் தேதியிலேருந்து மாதம் கடைசி வரைக்கும் இருக்கிற இடையில மினிமம் பேலன்ஸ் எவ்வளவோ அதை வச்சு வட்டி கணக்கு போடுறாங்க. 500 ரூபாய்க்கு கம்மி இருந்தால் வட்டி கிடையாது அந்த மாதத்துக்கு. வருஷம் கடைசியில் தான் எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கிறங்கிறத பொறுத்து வட்டி கணக்கு போட்டு வரவு வைப்பாங்க. அக்கௌண்ட்டை எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் நமக்கு வட்டி கிடைக்கும். 80 டிடிஏ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லா சேவிங் அக்கௌண்ட்லேயும் 10,000 வரைக்கும் சம்பாரிச்சா வட்டிக்கு டேக்ஸு கிடையாது. பேங்க்கில் பணத்தை போடுறத விட போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா, பேங்க்கில் 2.5% 3.5% வரைக்கும் தான் வட்டி தராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4% வட்டி தராங்க போஸ்ட் ஆஃபீஸில். தொடர்ந்து 3 வருஷம் அக்கௌண்ட்டில் பணம் போடாமல் எடுக்காமல் இருந்தால் அக்கௌண்ட்டு செல்லாத போயிடும். அது மாதிரி ஆச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேஒய்சி டாக்குமெண்ட்டும் பாஸ்புக்கும் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தா ரினியூவல் பண்ணிடுவாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். செக் புக் தந்துடுவாங்க, ஏடிஎம் கார்டு கிடைச்சிரும், மொபைல் பேங்கிங் இருக்குது, ஆதார் சீடிங், அட்டல் பென்ஷன் யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த ஸ்கீம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸு, அமௌண்ட் 500 ரூபா இருந்தால் போதும். அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். போஸ்ட் ஆஃபீஸில் எந்த மாதிரி சேவிங் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியாதுன்னா, இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட், குரூப் அக்கௌண்ட், செக்யூரிட்டி டெபாசிட், அஃபிஷியல் கெப்பாசிட்டி இது மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் எந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் எதுவும் சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. ஒரு டூப்ளிகேட் செக் புக் வேணும் அப்படின்னா அதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாமினல் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் 50 ரூபா தான். நியூ பாஸ்புக் வேணும் அப்படின்னா அதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அந்த டெபாசிட் ரெசிப்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா 20 ரூபா. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 10 செக் லீஃபு, அதுக்கு மேலே ஒவ்வொரு லீஃப்க்கும் 2 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டை ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ண 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேலும் இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.